நம் இருவரும் திருமணம் நடந்து விட்டது. சிறிது நேரம் ஆனந்தமாக இருந்து விட்டோம். ஆமா, உனது தந்தை உரைத்த பிரகாரம் திருமணம் முடிந்த பிறகுதான் முக்காட்டை நீக்குவோம் என்று உரைத்தார். இப்பொழுதாவது இந்த முக்காட்டை அழகான முகத்தை நான் பார்க்கின்றேன். கன்னியமலர்களே, என் முக்காட்டை எடுக்காமலே இந்த அழகான முகத்தை வந்தித்த காலத்தை கழித்து விடலாமே. கண்ணே, உன் முக்காட்டை எடுக்காமல் இந்த முகத்தை பார்க்காமல் உன்னை வர்ணித்து காலத்தை கழித்து விடலாமா? கண்ணே மலர்விழி, வேண்டாம். என்னதான் இருந்தாலும் தொட்டு தாலி கட்டிய மனைவியின் முகத்தை ஒவ்வொரு கணவனும் அனுதினமும் காலையில் எழுந்தவுடன் மனைவி முகத்தில் தான் முழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். காலையில தூங்கி எழுந்த உடனே மனைவியை பார்க்காம வெளியே வந்தா அவனும் நல்லா இருக்க மாட்டான், அந்த குடும்பமும் நல்லா இருக்காது. முதல்ல காலையில விழித்தவுடன் தன் மனைவி, நாம் தொட்டு தாலி கட்டிய மனைவி முகத்தை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளின் முகத்தை பிறகு பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் வீட்டை விட்டே வெளியே வர வேண்டும். ஒவ்வொரு ஆடவரும் அதுபோல் வந்திருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். நாமளும் ஆடவரும் நல்லா இருப்பான், அந்த மனைவி நல்லா இருப்பாங்க, அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளும் நல்லா இருக்கும். இதுதான் சாஸ்திர முறை. கண்ணே மலர்விழி, அந்த சாஸ்திர முறை பிரகாரம் காலையில் நான் விழித்தவுடன் உனது முகத்திலே விழிக்க வேண்டும். மலர்விழி, வேண்டாம் வேண்டாம் மலர்விழி, எனக்கு கோபத்தை தூண்டாது. உனது முக்காட்டை எடு, அழகான முகத்தை நான் பார்க்க வேண்டும். எடு கண்ணே மலர்விழி, நீ எனது மனைவி மலர்விழியா? நீ இல்லை. நான் அன்று கண்டேனே மலர்விழி, அந்த முகமல்ல இது. அவள் எப்பேற்பட்ட அழகானவள், அழகிலே அந்த சந்திரனுக்கு ஒப்பானவள் அவள். அவளோட முகம் அவ்வளவு சந்திரனை போன்ற பிரகாசமாக இருக்கும். ஆனால் உனது முகம் இப்படி இருக்கிறது. நீ மலர்விழி அல்ல. மலர்விழி எங்கே? பார்த்தீர்களா? பாருங்கள், என்னை கொஞ்சம் விளையாடுங்க கைகளும், என்னை மன்னித்த உங்கள் வாய்களும், என்னை கட்டி எடுத்து உங்கள் கைகளும். பார்க்க மாட்டீர்களா? மலர்விழி, நீ மலர்விழி அல்ல. மலர்விழி எங்கே? உண்மையை சொல்லு. பாரு, எனக்கு கோபத்தை தூண்டாது. நான் அன்று நந்தவனத்திலே கண்டேனே மலர்விழி, எங்கே? நான் தான் உங்கள் மனைவி மலர்விழி. என்ன சொன்னாய்?
இறைவா ஆண்டவா ஆண்டவா ஏய், எங்கே மலர்விழி? இறைவனவன் சோழனையே என் உள்ளத்திலே பெரும் உயர்களே இனி ஒரு நாள் வசந்தமில்லை என் இரு விழிகளே என் இரு விழிகளே நீதான் மலர்விழி. அதை நீ சொன்னா நான் நம்பணும், அதை நான் ஏத்துக்கணும். இங்க பாரு, எனக்கு கோபம்